அந்த இயேசுவோட பிறந்த நாள். அந்த இயேசு சாமி அவர் இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் மாட்டு கொட்டாயில பிறந்தாரு. ஒரு மாட்டு கொட்டாயில தான் அவர் பிறந்தாரு. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் தான். அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய மகிமைய ஒதுக்கி நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவம், நம்மளுடைய சாபம், நம்மளுடைய பிரச்சனை, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா சாபத்தையும் ஏசப்பா என்ன செய்யறாருன்னா அவன் உடைச்சு போடுறாரு. அப்போ யாரெல்லாம் உண்மையா இயேசு சாமின்னு நம்ம கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க உள்ளத்துல ஏசப்பா வந்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளையில இங்கேதான் நான் சுத்திக்கிட்டு நான் எப்படி இருந்தேன். இப்ப இருக்கிற என் வாழ்க்கை பாருங்க. அப்ப இருக்கிற வாழ்க்கையும் இப்ப இருக்கிற வாழ்க்கையும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. காரணம் என்னன்னா இயேசு சாமி தான். அல்லேலூயா. ஏன்னா இயேசு சாமி தான் எனக்கு வந்து இன்னி வரல என் வாழ நடத்திட்டு இருக்கிறேன். அது போல உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கவும், நம்மளோட சமாதானமா இருக்கணும். நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது. சமாதானமா ஒரு வாழ்க்கை வாழணுக்காக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியை உருவாக்கின எங்கள் பரம பிதாவே, ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தம்பதியாரையும் ஆண்டவரை குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், கஷ்டங்களையும், சாபங்களையும், ஆண்டவரை பிரச்சனைகள், ஒவ்வொரு ஆண்டவரை நோய்களையும் ஆண்டவரை நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பா, எங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு கசப்புகளையும், ஒரு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரை எப்படி நாங்க மனமகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடுறோமோ இதே வாழ்க்கை வந்து ஆண்டவரை எங்க வாழ்க்கை முடிகிற வரல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. அப்பா, நீங்க கொடுங்க, ஆசீர்வாதிங்க. இந்த குடும்பத்துல ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கள இருந்து வயசானவங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வாதிங்கப்பா. இவங்க தேவைகளை சந்திங்க. இவங்க கடன் பிரச்சனையெல்லாம் மாத்தி போடுங்க. இவங்க தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இவர்களுக்கு என்ன ஆண்டவரே மனதில் தேவைப்படுகிறதோ இந்த நேரத்துல இந்த ராத்திரியில ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மடியில் ஆண்டவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதம் உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கண்டிப்பா சொன்னது எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா இதுவரை நடந்தது இல்ல. ஒருத்தர் நமக்கு நிக்கிறன்னா அவரோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு சொன்னா Happy birthday Jesus, happy birthday Jesus. Thank you. வெட்டலையா? வெட்டடா. பாக்கலையா? எல்லாம் பண்ண. Happy birthday. Switch off होने वाला है सर।